பென் 10,000, அதாவது பென்னோட ஃபியூச்சர் வெர்ஷனை தான் நம்ம பென் 10,000 அப்படின்னு சொல்லுவோம். பென்டனோட மொத்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய விதமான பென் 10,000 காமிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லா சீரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பென் 10,000 ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அந்தந்த சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பென் 10,000 வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பென் 10,000 பற்றி நான் தெளிவாக பார்க்க போகிறோம். Hero of Heroes, Ben 10,000. இப்போ நம்ம கிளாசிக் சீரீஸ்ல இருந்து ஆரம்பிச்சோன்னா பென் 10,000 அப்படின்ற எபிசோட்ல தான் பென்னோட ஒரு ஃபியூச்சர் வெர்ஷனை காமிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல தான் பார்த்தீங்கன்னா பென் 10,000 அப்படின்ற கான்செப்டை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த பென் 10,000 பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சீரியஸ் ஆனவர் அப்படின்னு சொல்லலாம். 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியை கண்காணிச்சிட்டே தான் இருப்பாரு. ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பென் 10,000 அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட டே டு டே ஒர்க், அதாவது இந்த உலகத்தை காப்பாற்றுற வேலையில பார்த்தீங்கன்னா அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாரு. ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு பென் கிட்ட பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ரொம்பவே ரேராக தான் இவர் ஹியூமன் ஃபார்ம்கே மாறுறாரு. இவர் அதிகபட்சம் எக்ஸலரேட் ஃபார்ம்லேயே தான் அந்த மொத்த சிட்டியுமே கண்காணிச்சிட்டு இருப்பாரு. அந்த சிட்டியில் இருக்க கிரிமினல்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் மோஸ்டா சீக்கிரமா அந்த சண்டையை முடிக்க தான் ட்ரை பண்ணுவாராம். அதே சமயத்தில் இந்த ஒரு பென் 10,000 பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டார் போல இருக்கு. எந்த ஒரு ஃபைட்லையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ண யாரையுமே அலோவ் பண்றது கிடையாது. எல்லா ஃபைட்டையுமே பார்த்தீங்கன்னா அவரே தனியாக ஹேண்டில் பண்ண தான் ப்ரிஃபர் பண்றாரு. பென் எப்பயுமே இப்படி இருந்தது கிடையாது. பென்னோட 15 வயசுல நடந்த சம்பவம் தான் பென் இப்படி மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பென்னோட 15 வயசு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மெயின் டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் நடந்துட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால எடுத்துக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த பென் பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ் பீஸா வெட்டினதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட 15 வயசுல நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த பென் 10,000 இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பென் முன்னாடி மாதிரி இல்லாம ரொம்ப சீரியஸாவே மாறிட்டாரு. அவரோட ஏலியன்ஸ்க்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் பேர் வைக்கிறத நிறுத்திட்டாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா குவெண்டலின் 10 வயசு பென் ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு வராங்க இந்த பென்னோட ஆட்டிடியூட மாத்துறதுக்காக. ஃபைனலா பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. அவர் திரும்பவும் ஹியூமன் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாம கேலக்டிக் என்ஃபோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கூட அதை நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கிராண்ட்பாவோட பர்த்டேக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் சீரீஸ்ல இதே பென் 10,000 கென்டன் அப்படின்ற எபிசோட்ல திரும்பி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கிராண்ட்பாவோட 80th பர்த்டேல இருந்து 12 வருஷம் கழிச்சு இந்த ஒரு பென் 10,000 பார்த்தீங்கன்னா வில்லன்ஸை சமாளிக்கிற அதே சமயத்தில் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. முக்கியமாக கென் கூட பார்த்தீங்கன்னா அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சொல்ல போனா அவரோட ஏலியன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேர் வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் ஏலியன் ஃபோர்ஸ்ல எந்த ஒரு விதமான பென் 10,000 நம்ம காமிக்கல. ஆனா பென் 10 வயசுல பார்த்த பென் 10,000 ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வார் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பார்ட் 1 அப்படின்ற எபிசோட்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆஸ்மத் பார்த்தீங்கன்னா பென் கிட்ட மில்கி வே கேலக்சியில் இருக்க எல்லா இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபார்ம்ஸோட டிஎன்ஏ சாம்பிளையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம பென் பார்த்தீங்கன்னா 10,000 தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. பென் 10,000 கிட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ஏலியன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள் தான் இருக்கும். அதை நினைச்சிட்டு தான் பென் இங்க சொல்லியிருக்காரு. ஏலியன் ஃபோர்ஸ்ல நம்ம பென் 10K பார்க்கலனாலும் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம அல்டிமேட் ஏலியன் பக்கம் வந்தோம்னா இப்போதான் நமக்கு ஒரு புது பென் 10,000 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுதான் அல்டிமேட் பென். இந்த ஒரு பென் 10,000 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பிரைம் பென் தான். ஆனா இந்த ஒரு பென் 10,000 ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக பிரான்ச் ஆகிடுச்சு. ஸோ இவரோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டர்னேட் டைம்ல மாறிடுச்சு. பென் 10,000 ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற எபிசோட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பென் 10,000 ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறாங்க. இந்த ஒரு பென் 10,000 எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பென் 10,000 மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃபன்னான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பென் 10,000 மாதிரி இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரிலாம் நமக்கு காமிக்கல. அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பென் 10,000 மாதிரி நமக்கு போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அல்டிமேட் பென்னை பத்தி பேசும்போது கண்டிப்பா அவரோட அல்டிமேட்ரிக்ஸ் பத்தியும் பேசியாகணும். இது பார்க்கறதுக்கு எக்ஸாக்டா ரீகேலிபிரேட் ஆன ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இருந்தாலும் டெக்னிக்கலா இது ஒரு அல்டிமேட்ரிக்ஸ். இவர் ஏன் அல்டிமேட் பென் அப்படின்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸ் மூலமா இவர் ஒரு எவால்வான ஹியூமன் பீயிங். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரோட செஸ்ட்ல அல்டிமேட்ரிக்ஸோட இந்த ஒரு சிம்பிள் இருக்கு. நார்மலா பார்த்தீங்கன்னா நம்ம பென் அல்டிமேட் ஏலியனா மாறினா மட்டும்தான் அல்டிமேட்ரிக்ஸோட இந்த ஒரு சிம்பிளை நம்மளால பார்க்க முடியும். இந்த அல்டிமேட்ரிக்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பென்னால நார்மல் ஹியூமன் ஃபார்ம்ல இருந்துகிட்டு தன்னோட ஏலியன் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். இந்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பென்னோட ஃபார்ம் தான் தன்னோட பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தன்னோட ஹியூமன் ஃபார்ம்ல இருந்துகிட்டு மற்ற ஏலியன்ஸோட பவர்ஸை ஈஸியாக யூஸ் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா மேஜிக்கையுமே யூஸ் பண்ண முடியுது. இந்த மேஜிக்கை பார்த்தீங்கன்னா இவருக்கு வென் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. அந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா கான்டிகோ அப்படின்னு ஒரே ஒரு ஸ்பெல் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கு அதை தாண்டி நிறைய ஸ்பெல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆன் ஸ்கிரீன்ல அல்டிமேட் பென் யூஸ் பண்ணி நம்ம பார்த்த ஒரே ஸ்பெல் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பூமியோட பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு. வில்கேக்ஸ் 3வது தடவை பூமியை அட்டாக் பண்ண வரப்போ இந்த பென் பார்த்தீங்கன்னா 2022 புளூட்டோனியன் ரிவால்ட்க்கு அப்புறம் தான் தன்னைத்தானே பென் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆம்னியர்ஸ் வந்தோம்னா ஆம்னியர்ஸ்ல இன்னொரு புது விதமான பென் 10,000 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவரை பயோமெட்ரிக்ஸ் பென் இல்லாட்டி பயோ பென் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த ஒரு பென் 10,000 பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் பென் 10,000 தான். இவரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பென் 10,000 ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் எப்பன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பென் அகைன் அப்படின்ற எபிசோட்ல கடைசியில் வந்து
சும்மா கேமியா கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்தன் தேர்வர் நன்ல தான் பார்த்துருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பென் 10,000 ரொம்ப தைரியமான ஆள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குரோனோசேப்பியன் டைம் பம் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஆப்போசிட் சைடில் தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பென் 10,000 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எக்ஸா மாதிரி அதை எதிர்த்து ஃபைட் பண்ண போவார். அதை அவரால் தடுக்க முடியும்னு நினச்சி போனாரா இல்லை தடுக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலுமே அந்த சீக்வன்ஸ் பார்க்க ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஆம்னிவர்ஸோட பென் 10,000 அப்படின்னு சொல்லும்போது இவரோட பயோமெட்ரிக்ஸை பற்றி நம்மளால கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. 2 ஆம்னிட்ரிக்ஸை சேர்த்து யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பயோமெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்க்ளெட் ஷேப்பில் தான் இருக்குது. அந்த 2 கான்க்ளெட்ஸையும் ஒன்றா சேர்க்கறது மூலியமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வேண்டிய ஃபியூஷன் ஏலியன்ஸ் அவருக்கு கிடைக்குது. அவரோட இன்டெலிஜென்ட் ஏலியன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த பயோமெட்ரிக்ஸை உருவாக்கி இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பயோமெட்ரிக்ஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் ரொம்ப சில்லியான விஷயம் நினைக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக்ஸால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏலியன்ஸாகவே மாற முடியும். ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பென் ஃபியூஷன் ஏலியன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபூட்டில் தான் புதுசாக ஒரு பென் 10,000 கொண்டு வராங்க. பென் 10,010 அப்படின்ற ஸ்பெஷலாக தான் பார்த்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் செய்யப்படுறாரு. இந்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக்கில் பார்த்த அதே பென் 10,000 அவுட்ஃபிட் மாதிரியே தான் போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆம்னிட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பென் 10,000 ஃபிசிக் தான். மற்ற பென் 10,000 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே வெயிட் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு தள்ளி வந்து ரொம்பவே தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. பென் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது கிடையாது. கிராண்ட் பா இவரோட போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிட்டாரு. கிராண்ட் பா மேக்ஸ் இப்படி ஆனதுக்கு காரணம் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிருப்பாரு. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கிளாசிக்ல நமக்கு காமிச்ச பென் 10,000 நடந்திருக்கும். ஆனால் அவருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லவே இல்லை. இந்த 2 பென் 10,000 பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு. கிளாசிக்ல நம்ம பார்த்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா அதிக நேரம் மக்களை காப்பாற்றுற வேலையில ஈடுபட்டாரு. அதே மாதிரி ஒரு தனியாக சண்டை போடுறது மூலியமா பார்த்தீங்கன்னா தன் கூட இருக்கிறவங்களையுமே அவர் பாதுகாத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த பக்கம் ரீபூட்ல இருக்க பென் 10,000 பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இழப்புன்றதுனால அவர் அப்படியே நொந்து போயிட்டாரு அப்படின்றது தான் இங்கே உண்மை. நம்ம இது வரைக்கும் செஞ்ச வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நம்மளால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயுமே பார்த்தீங்கன்னா இவர் கான்டாக்ட்லேயே இல்லை பல வருஷமாக. அவர் கூட பார்த்தீங்கன்னா ஹிட்ச் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லூயிஸ் அப்படின்ற ரோபோட் கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் தனியாக பேசிட்டு இருப்பாரு. அந்த செட்டி அழியிற நிலைமையில இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு எதுவுமே பெருசாக கண்டுக்காத மாதிரி தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஸ்பைடர் மேக்கியா மாறினப்ப கூட பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஹெக்ஸை அவரால் டிஃபீட் பண்ணவே முடியல. சொல்ல போனால் ஹெக்ஸ் அங்கே பெருசாக எதுவுமே பண்ணியிருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஸ்பெஷலோட நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பென் 10,000 லைஃப் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த எக்ஸாஜோட இன்வெஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பழைய மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பியர்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் க்ளீன் ஷேவ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பென் 10,000 பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ண மாதிரி நம்ம காமிச்சதே கிடையாது. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி காமிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பென் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் அப்புறம் அல்டிமேட் ஏலியனில் பிரைம் பென் போட்டிருந்த அதே ஜாக்கெட்டை போடுற மாதிரி காமிப்பாங்க. மேபி இதுக்கு முன்னாடி இவர் இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பென் 10,000 இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே வயசு கிடையாது. கிளாசிக்கில் நம்ம பார்த்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா ஏஜ் 30. அதே கிளாசிக் சீரிஸில் நம்ம கென்டனில் பார்த்த பென் 10,000 ஏஜ் வந்து 42. ஏன்னா பென் 10,000 எபிசோட்ல இருந்து 12 வருஷம் கழிச்சு தான் கென்டன் நடக்குது. அதுவே அல்டிமேட் ஏலியனில் வந்த பென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 36. ஆனால் ஆம்னிவர்ஸ் பென் 10,000 ஏஜ் தான் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்படவே இல்லை. இங்கே நாமளே ஒரு அசம்ஷன் வச்சா தான் உண்டு. கென்டன் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா கென்னுக்கு வந்து 10 வயசு. ஆம்னிவர்ஸ்ல காமிச்ச கென்னுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் 10 வயசா இருந்தா இந்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா 42 வயசா தான் இருக்கும். மேபி 43 இருக்கலாம். பட் கண்டிப்பா இது என்னோட அசம்ஷன் தான். அஃபிஷியலா இதை பத்தி எங்கேயுமே சொல்லல. அதுவே ரீபூட் பென் 10,000 பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 40. ஏன்னா ரீபூட்டோட கரண்ட் டைம்லைன்ல இருந்து 30 வருஷம் கழிச்சு தான் இதெல்லாமே நடக்குது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் குவென் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம நிறைய விதமான பென் 10,000 பார்த்துருக்கோம். இதில் யார் உங்களோட ஃபேவரட் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அல்டிமேட் பிளான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.